நீலாதுங்கஸ்தனகிரிடை சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் ஆரார்த்தியம் சம்சிதரசித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஜனிடம் வியாபராத் கிருத்தமுக்தே போதாதஸ்யே நமயிதம் இதம் பூய ஏவாஸ்து பூயகாம் அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கே வந்து திருப்பாவை பல்வதியம் இன்றிசையால் பாடிக் கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. ஆண்டாள் திருடிகளே சரணம். சென்ற பாட்டிலே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கூடாதவர்களையும் தன்னுடைய வெம்மையான கண்களினாலே தன் கை அம்பினாலும் சேர்த்து கொள்வான், கூடுவார்களை தன்னுடைய அன்பாலே சேர்த்து கொள்ளுவான். அப்படிப்பட்ட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற அந்த நாமத்தை உச்சரிக்கிறார்கள். இந்த பாட்டிலே கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். நோன்புக்கு உபகரணங்களான சங்கங்கள் மற்றும் சில சம்மானங்களையும் பெற விரும்பி இதை சொன்னார்கள். கீழே 2 பாட்டாலே இவர்களுக்கு ஊராருக்காக ஒரு பறையும் தங்களுக்காக ஒரு பறையும் விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஊராருக்கு வேண்டிய பறையை நம்மிடமிருந்து பெற்றுவிட்டார்கள். நீ தங்களுக்கான பறையை கேட்கப் போகிறார்கள் என்பவன், நீங்கள் விரும்பும் பறையை பெற நீங்கள் ஏதாவது சாதனானுஷ்டானம் செய்ததுண்டோ, ஏதாவது பக்தி மார்க்கத்தில் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? சாதனத்தை அனுஷ்டிக்காமல் சாத்தியத்தை பெற முடியாது. வயலில் போய் ஒரு இப்படி நெல்லை விதைச்சாதான் நாளைக்கு அருவா எடுத்து போய் கருத்தில் அறுக்க போகலாம். ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பிரகதிகளாக நாங்கள் எங்களை பார்த்தால் அப்படியா தெரிகிறது? எங்களுடைய ஆச்சாரத்தையும் அறிவையும் பார்த்தாலே 2 அனுஷ்டானத்துக்கும் நாங்கள் யோக்கியதை இல்லாதவர்கள் என்பது நீ அறிவாயே. எங்களுடைய குறைகளையும் நிரப்பவல்ல நிறைவாளன் என்றோ நீ. உன்னுடைய பூர்த்தியில் குறை இருந்தாலென்றோ நாங்கள் சாதனானுஷ்டானம் செய்யாமல் இருக்க முடியும். உன்னை நாங்கள் எங்களோட பெற்றிருக்கும் இது ஒன்றே எங்கள் பக்கம் உள்ள கைமுதல். இதையே கொண்டு நாங்கள் விரும்பும் பறையை எங்களுக்கு அளித்தருள வேணும் என்கிறார்கள் இவர்கள். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் என்று தொண்டரிப்படி ஆழ்வார் சொன்னார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று நம்மாழ்வார். குலங்களாய 2 ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கரைகள் நாவிலும் நவின்றிலேன், புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புரித நீ இறங்கு பாதம் அன்றி மற்றோர் பற்றிலேன் ஈசனே என்று திருமணிசை ஆழ்வார் சொன்னார். ந தர்ம நிஷ்டோஸ்மி நாத்மவேதி ந பக்தி மாசத்த சரணாரவிந்தே அயஜ்னோ அந்நகதி சரணய தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே. ஆள வந்தார் அவ்வாறு செய்தார். இவர்கள் கறவைகள் பின் சென்று என்று தொடங்கும் இப்பாட்டிலே அனுசந்திக்கிறார்கள். இப்பாட்டில் உபாயம் அவன் அடையக்கூடிய இலக்கு அர்த்தம் அறிவிக்கப்படுகிறது. அடுத்த பாட்டில் உபேயம் அவன் அடையக்கூடிய வழி என்னும் அர்த்தம் உணர்த்தப்படுகிறது. துவய சரம ஸ்லோகங்களின் முற்பாதிகளை விளக்குவது இந்த பாட்டு, பிற்பாதிகளை விளக்குவது அடுத்த பாட்டு. இப்படியாக அவர்கள் வேண்டுவதை தங்களிடம் எதுவும் கைமுதல் இல்லை என்பதை சொல்கிறார்கள். தவத்துளார் தம்பில் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன், உற்ற எனக்கு உற்றார்க்கு ஒன்றுமல்லேன், துவர்த்த செய்வாயினார்க்கே துவக்கரை திருசனானேன், அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான அருளானே என்றார். அதனாலே எந்த விதமான கைமுதல்களும் எங்களிடம் இல்லை. இப்பாட்டில் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து என்கையாலே தாங்கள் அஞ்ஞகோடியிலே சேர்ந்தவர்கள் என்பதை இவர்கள் அறிவிக்கிறார்கள். எங்களுக்கு எதுவாயினும் அவனே உபாயமாக பற்றுவோம், மற்ற உபாயங்களை சவாசனமாக விட வேண்டும் எனும் அர்த்தம் சர்வசாஸ்திரங்களிலும் பிரசித்தமானது. சர்வதர்மான் பரித்யஜ்ய என்று கீதாச்சாரியானும் அழினான். மிகுந்த உயர்ந்ததான இவ்வர்த்தத்தை விளக்குகையாலே ஸ்ரீராமாயண மகாபாரத வராக புராணங்கள் உள்ள சரம ஸ்லோகங்கள் போலே திருப்பாவையிலே உள்ள இந்த பாட்டு விளங்குகிறது.
சரணாகதியானது சணற்கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போலே உள்ளது என்னும் சாஸ்திரார்த்தத்தை சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றில் அரணாகாது அஞ்சனைதன் சேயை முரணழிய கட்டியது வேறோர் கயிறு கொண்டு ஆர்ப்பதன் முன் விட்டபலை படை போலே விடும் என்று அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரத்திலே அள்ளினார். ஜன்மாந்திர சகஸ்திரேஷு தபோஜான சமாபிகி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. பல்லாயிரக்கணக்கான ஜன்மாந்தங்களிலே செய்யப்பட்ட கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகமாக சமாதி ஆகியவற்றால் கிருஷ்ணனிடத்தில் பக்தி பிறக்கிறது என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. அவற்றில் ஏதாவது உங்களிடம் உண்டா என்று கண்ணன் கேட்க, எங்களுடைய ஆச்சாரத்தையும் அறிவையும் கண்டால் இவை உண்டென்று சந்தேகிக்காமல் இடமுண்டோ என்கிறார்கள் முதல் அடியிலே. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். எங்களுடைய கர்மயோக அனுஷ்டானம் இருந்தபடி கண்டாய்பார். கர்மயோகத்தை அனுஷ்டிக்க விரும்புவார் முதலாக அங்கங்களோடு கூடிய வேதத்தை அத்தியனம் செய்வதற்காக வேதங்களை கரகண்ட வித்வானாய் சதாச்சார நிஷ்டனாய் ஆச்சாரியன் அளந்து அனுவர்த்திப்பவர்கள். இவர்களோ எண்ணில் அறிவுகட்டுக்கு எல்லில்லமாய் துராச்சாரத்துக்கு எடுத்துக்கட்டாய் பசுக்களுக்கு பின் செல்கையே குருகுலவாசமாக கொண்டாடி இருக்கிறார்கள். கறவைகள் பின் சென்று எங்களுக்கு ஒப்பிட்டால் பசுக்களையும் வசிஷ்ட பராசராதிகளின் வசையிலே எண்ணலாம்படி என்றோ இருப்பது. எங்களுடைய அறிவுகேடும் ஆச்சார சூன்யத்தையும் இருப்பது. பசுக்களும் பரிகசிக்கும்படியானதென்றோ எங்களுடன் ஞான விற்த்தாந்தங்கள். பறவைகள் பின் சென்று என்னில் காலிகள் பின் சென்று சொல்லாம கறவைகள், கறக்கும் பசுக்கள், கறவாத பசுக்கள், எருதுகள், எல்லா காலிகளையும் இவர்கள் மேய்ந்தார்களாகில் அது வைஸ்வரர்களான இவருடைய சதாரணத்தை பரிவசித்தது. அப்படியானால் தாங்கள் கறந்து பாலுண்கைக்காகவே மாடு மேய்த்தது என்பதை காட்டுகிறார்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். கறவைகள் கறக்கக்கூடிய பசுமாட்டு கூட்டங்கள் வில்லேந்தி பெண் சென்றான் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் என்னும் சொல்லுகிறபடி உன்னிடத்திலே அன்புடையார் உன்னை பின்தொடர்ந்து செல்லுவா போல நாங்கள் கறவைகள் பின்னே சென்று காலத்தை வீணாக்கிறோம் என்றார்கள். சரி, கறவைகள் பின் என்றாயிலும் ஏதாவது புண்ணிய கஷேத்திராதிகளை அடைந்து வசித்ததுண்டோ? அதை கொண்டு உங்கள் காரியத்தை செய்கிறேன் என்று கண்ணன் திருவுள்ளமாக சொல்கிறார்கள். காணம் சேர்ந்துன்போ, கானகம் அது காணமாக இருக்கிறது, காடு. பசுக்களுக்கு புல்மேய சௌகரியம் உள்ள காட்டில் வசித்து வந்ததே எங்களுடைய புண்ணிய கஷேத்திர வாசம். நாட்டில் இருந்தாலாவது கர்மயோகாதிகளை அனுஷ்டிப்பதற்கு தகுந்த சௌகரியங்கள் இருக்கும். நாங்கள் பொருந்தி இருந்த காடாகையாலே கர்மயோகத்திற்கு பிரசக்தியே இல்லை என்கிறார்கள். காட்டிலே சேர்ந்து வசித்தீர்களாகில் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை அனுஷ்டிப்பதாக இருக்கக்கூடுமே. ஆகவே ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதாக கர்மயோகம் உங்களிடம் காணப்படுவதாக தோன்றுகிறதே என்று கண்ணன் கேட்க, உண்போம், காயிலை நின்று காயக்கிலேசம் செய்வதற்காக நாங்கள் காட்டை அடையவில்லை. அங்கேயும் தேக போஷண பரதாய் உண்டு கழித்து உடல்வதற்கே சென்றோம். ஐயால் வானப்பிரஸ்த ஆசிரமத்தின் வாசனை எல்லாம் எங்களிடம் இல்லை என்றார்கள். அதிதிகளுக்கு கொடுத்து உண்பது என்னும் நியமம் இல்லை. பின் சென்று உண்போம். கிழக்கே பார்த்திருந்து உண்பது, தெற்கே பார்த்திருந்து உண்பது முதலான நியமங்கள் தெரியாது. பசுக்கள் இருக்கும் திசையே நாங்கள் உண்ணும் திசை. சென்று உண்போம். இருந்து உண்பது என்னும் நியமமும் இல்லை. பசுக்கள் நின்றால் நின்று உண்போம், சென்றால் சென்று உண்போம். ஆகக்கூடி உண்போம். பசுக்கள் அசையிடாதிருக்கும் நேரத்திலும் எங்கள் வாய் ஆடாமல் இருக்காது. அந்த சோற்றுக்கு நியமங்கள் எல்லாம் இருக்குமே. உச்சிஷ்டம், அபோஜ்யம், பரியுஷிதம், மயிர்ச்சோறு, புழிச்சோறு. உச்சிஷ்டம் எச்சில்பட்ட சோறு, அப்போஜ்யம் உண்ணத்தகாத சோறு, பரியுஷிதம் மிக பழமையான சோறு, மயிர்ச்சோறு மயிர் விழுந்த சாதம், புளிச்சோறு இப்படி ஏதாவது உண்ணலாகாது என்னும்
வரம்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இது நாங்கள் கர்மயோகத்தில் என்ற நிலை. இவற்றை கர்மயோகமாக கொள்வதாக இருந்தால் நீ எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போது கர்மயோகம் இல்லையாகிலும் ஜன்மாந்திரங்களிலே கர்மயோகம் பக்குவமாகி இப்போது ஞான யோகத்தை அருட்டிக்கும் தசையாயிருக்கலாமே என்று கேட்கிறார்கள். மாம்சம் விற்கும் தர்மவியாதன் ஞானிகளில் சிறந்தவனாயிருந்தான். கோரஷணம் செய்யும் நீங்கள் அவனிலும் உயர்ந்தவர்களென்றோ? நகரத்திலே வசித்து வந்த விதுரன் ஞானாதிகனாயிருக்க வனவாசிகளான நீங்கள் ஞானாதிக்கத்திற்கு குறையன். இஷ்டப்படி தெரிந்த போதிலும் ஜடபரதன் ஞானோபதேசம் செய்ய தகுந்தவன் இல்லையா? உன்னை போன்ற பெண் பிள்ளைகளான மைத்ரேயி, சிரமணி முதலானாரும் ஞானிகளாயிருந்திருக்கிறார்களே. ஆகையால் நீங்கள் ஞான யோக நிஷ்டர்களாக இருந்து கொண்டு உங்கள் பலனை பெற விரும்புகிறீர்களோ என்று கண்ணன் கேட்கிறான். அறிவில்லாத முதலில் அறிவிருந்தாலென்றோ ஞான யோகம் இருக்க பிரசித்தி. இடக்கை வழக்கு அறியாத எங்களுக்கும் ஞான யோகத்திற்கும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள தூரம் உண்டு என்கிறார்கள். அறிவில்லாதார்க்கும் அன்பு இருப்பதுண்டே. ஜன்மாந்திரங்களிலே ஞானம் கனிந்து பக்தியோக தசையில் இருக்குமே என்று சொல்ல, அறிவில்லை என்ற போதே அறிவிலே ஒரு வகையான பக்தியும் இல்லை என்று சொல்கிறார்கள். அறிவில்லை, அறிவொன்றில்லை, அறிவொன்றும் இல்லை. அறிவில்லை, அறிவொன்றில்லை, அறிவொன்றும் இல்லை. ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. இவை எல்லாவற்றுக்கும் காரணமான பிரகிருதி ஆத்ம விவேகம் முதலான அறிவுகள் ஒன்றும் இல்லை. அருடையாரும் உங்களைப் போலவே சொல்கிறார்கள். மேலும் ஞான பக்திகள் இப்போது இல்லாவிட்டாலும் போகிறது, இனியாவது ஏற்படட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவன் திருவுள்ளத்தை சொல்கிறார்கள். ஆய்குலத்து எங்கள் குலத்தை பார்த்தால் அறிவு எப்போதாவது உண்டாகும் என்று தோன்றுகிறதா உனக்கு? எங்களிடம் அறிவை எதிர்பார்க்கும் நீ அறிவுகடனாய் பக்தி பரவசனாய் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்னை பற்றுவரிடந்தோ நாங்கள் ஒன்றும் அறிவில்லாத ஒருவனாக கோபாலன் என்றார் பெரியாழ்வார். உங்கள் பலனை பெறுவதற்கு கர்மயான பக்தியிலாகிற புண்ணியங்கள் ஒன்றும் இல்லையாகில் உங்களை கைவிட வேண்டியதானோ இதவன் கேட்க உரைக்கிறார்கள். உன்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்ன சொன்னாய்? உன்தன்னை சுவார்ஜித தனம் இல்லை என்றால் பித்திரார்ஜித தனம் இல்லை என்றாகிவிடுமா? சுவார்ஜித தனம்னா நாம் சம்பாதித்தது, பித்திரார்ஜித தனம் முன்னோர்கள் வைத்து விட்டு சென்றது. சான்யமான புண்ணியம் இல்லையெனில் சித்தமான புண்ணியமும் இல்லாகிவிடுமா? அந்த தர்மங்களையும் சாபித்தவனாய் அவற்றுக்கும் பலப்பிரதனான நீயே எங்களுக்கு கையாளாய் இருக்கும் போது எங்களை விட புண்ணியசாலிகள் யார் என்கிறார்கள். ஆய்குலத்து உன்தன்னை உய்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே என்று ஆட்சி அல்லபடி ஆயர்குலம் முழுவதும் அவர்களோடு சம்பந்தம் பெற்று சட்டிபானைகளும் உய்வதற்காக ஒன்றோ நீ அவதரித்தாய். ஆய்குலத்து உன்தன்னை வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி ராமாவதாரமும் பகல் விளக்காகி போயிற்றே. ஆயர்பாடிக்கு அணிவிக்கும் அணிவிளக்கு ஆகிய உனக்கு ஒப்பிட்டால் பிறவி பெருந்தனை புண்ணியம் உன்னை பெற்றிருக்கும்படியான பாக்கியம், அதாவது உன்னுடைய நிருகேதுக கடாட்சம் அவனை தரவல்லது. போற்ற பரைதரும் புண்ணியனே, பிறவி பெருந்தனை புண்ணியமாகவும் ஆகிறான். யாம் உடையோம், நாங்கள் பிறந்து படைத்த செல்வம் இது, புண்ணியம் யாம் உடையோம், யாவர்க்கும் புண்ணியமே என்கிறபடி எல்லாருக்கும் புண்ணியமாயிருப்பதொன்றை என்றோ நாங்கள் பற்றி இருக்கிறோம். அறிவொன்றும் இல்லாத என்றும் புண்ணியம் யாமுடையோம் என்றும் ஒன்றுக்கொன்று சேராதபடியை சொல்லுகிறீர்களே, இதுவென்றோ எங்கள் அறியாமல் இருந்தபடி இவர்கள் உரைக்க, அப்படியாக உங்களை விட வேண்டியதானா என்று கேட்கிறான். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, நீ குறை ஒன்றுமில்லாத இருக்க நாங்கள் இழக்கலாமா? எங்களுக்கு குற்றம் சொன்னமே ஒழிய உன் பூர்த்திக்கு குறை சொன்னதுண்டோ? எங்களுடைய அறிவொன்றுமில்லாமைக்கு போராதோ உன்னுடைய குறை ஒன்று இல்லாமை? இப்பள்ளத்தையும் மேடாக்க வல்லதென்றோ அம்மேடு, இப்பாதாளத்துக்கு அப்பர்வதம் நேர் என்கை. குறைவு இல்லை, குறை ஒன்று இல்லை, குறை ஒன்றும் இல்லை. குறைவு இல்லை,
குறை ஒன்றில்லை, குறைவு ஒன்றும் இல்லை. எங்களுடைய புண்ணியத்தினிடத்திலே எங்கள் மக்கள் ஒன்றை எதிர்பார்த்திருக்கையாகிற குறையும் இல்லை, அளவுடைத்தா இருக்கிற குறையும் இல்லை, மற்றும் சில பாவங்களாலே தடைவிடும் குறையும் இல்லை, சேதனாலே சிரமப்பட்டு சாதிக்கப்பட வேண்டிய குறைவும் இல்லை, பலம் கொடுத்தால் குறைவதாகிற குறையும் இல்லை. அதனாலே குறை ஒன்றும் இல்லாத உன் குறைவில்லாமல் என்னை அறிவில்லாதவன் அபேட்சியதென்றோ கிடக்கிறது. இது தமயந்திக்கு வழிகாட்டி விட்டு சென்றது நலனைப் போலே நெறிகாட்டி நீக்குவதற்கா ஏற்பட்ட உபாயங்கள் ஒன்றோ அவை. உன்னுடைய பூர்த்தியானது வெள்ளமிட்டு பெறுவதற்கு தடையாயிருக்கும் அவை எங்களிடம் இல்லாமலேயே உன் பூர்த்தியானது பெருங்காற்றை அழிக்க வெட்டி விடுவாயாக என்கிறார்கள். இப்படி நான் குறைவாளருக்கே உதவுவதை எங்காவது கண்டதுண்டோ என்று கண்ணன் கேட்க சொல்லுகிறார்கள். கோவிந்தா, தங்கள் காரியத்தை தாங்கள் சாதித்துக் கொள்ளும் மாட்டாத பசுக்களை நீயாக தேடி அடைந்து ரட்சிக்கும் இவ்விருப்பிலேயே காரணலாமே இப்ப இந்த பெரிய குணத்தை. அது ஒன்று போதுமே. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, பரமபதத்தில் இருப்பினும் குறைவாக நினைத்து அக்குறையை போக்கவை கொள்ள பசுக்களை அடைந்த விடத்தே பசு பிரார்களான எங்களுடைய நோக்கினாலென்றோ நீ குறை ஒன்றும் இல்லாதவனாவது. நான் குறை ஒன்றும் இல்லாதவனாகவும் நீங்கள் அறிவொன்றும் இல்லாதவராகவும் இருப்பது கொண்டு உங்களுக்கு உங்கள் காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஏதாவது நிர்பந்தம் இருக்கிறதா? என்னையுடைய குறை ஒன்றும் இல்லாமை உங்களை கைவிடுகைக்கும் ஏதுவாக கொடுமே என்று கண்ணன் திருவுள்ளமாக சொல்ல, உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் உண்டான சம்பந்தத்தை பார்த்தால் எங்கள் காரியத்தை நீயே செய்ய வேண்டும் என்னிடம் தோன்றி இருக்கிறதல்லவா? உடைமை தன்னைத்தானே நோக்கி கொள்ளுமா? அதை ரட்சிப்பது உடையவனுடைய பொறுப்பன்றோ? பூர்த்தியை குறைத்து கொண்டாலும் பந்தத்தை குறைத்து கொள்ள முடியுமோ? இப்படி கேட்கிறார்கள். ஒரு குட நீரோட போவதான உறவை கொண்டோ காரியம் கொள்ள நினைத்தீர்கள் என்று கேட்க, நம்மை எங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கு எங்களுக்கும் உள்ள உறவு எங்களாலும் ஒழிக்க முடியாது, உன்னாலும் ஒழிக்க முடியாது, நீயும் நாங்களும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாது என்கிறார்கள். உன்னை விட்டு தனி எருப்பு இல்லாத வஸ்துவை சர்வார்த்தியான உன்னாலும் அழிக்க முடியுமா என்கிறார்கள். இது எந்த பிரமாணத்தை கொண்டு சொல்கிறீர்கள்? நான் உன்னை அன்றுகிறேன் கண்டாய், நாரணனே நீ என்னை அன்றுகிறை என்னும் பிரமாணத்தை கொண்டு. உன்னை கொண்டு உலகில் மீதே நிரமிட உரைத்தாற்போல் உன்னை கொண்டு ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என்னப்பா என் ரிஷிகேசா என்னுயிர் காவலனே என்றாரா. நான் எங்களுக்கு தந்த மூலப்பிரமாணத்தில் முதலெழுத்தாகிற ஓங்காரத்தை பார்த்துக்கொள் என்கிறார்கள். இங்கு ஒழிக்க ஒழியாத பரமவிதத்திலே சுதந்திரனாய் எழுந்துள்ளிருக்கும் அவ்விருப்பிலே இதை ஒழித்தாலும் ஒழிக்கலாம். இங்கு பரதந்திரனாய் இருந்து கொண்டு எங்களுடைய கையை காலை பிடித்து ஏற்படுத்தி கொண்ட உறவை உன்னால் ஒழிக்க முடியாது. கோவிந்தா, உந்தனோடு உறவு நாராயணத்துவமாக பழைய உறவு கிடக்கட்டும். இங்கு நீ ஏற்படுத்தி கொண்ட பிணைத்தமாகிற உறவை உன்னால் உதரப்போகுமா? மாதா பிதா பிராதா சுகுன் எல்லாம் அவனே. சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று ஆழ்வாரும் அறிவிக்கப்பட்டதென்றோ. தெளிவிலா கலங்கரு சூழ் திருவரங்கத்துள்ளோகும் ஒளியுடார் தாமே என்றே தந்தையும் தாயும் ஆவார். நீ தயையினாலே பூரணனாயிருக்கையால் நாங்கள் பூரணனாயிருக்கையாக அவசியம் இல்லை. ஆனால் அடியேன் உன்னை தவிர வேறு நாதனற்றவன். ஆழ்பார் நீயும் என்னை தவிர வேறொருவனை அருளுக்கு விஷயமாகாதபடி பார்த்துக்கொள். இப்போது குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்னும் கூடாரவில்லும் சீர்கோவிந்தா என்றும் எனக்கு பெருமையை சொன்னீர்கள். அழைத்தீர்கள். அறியாத பிள்ளைகளிடம் நாங்கள் அறியாதனத்தானே செய்த பிழையை பொறுக்க வேண்டியது உன் கடன் என்றோ. காதல் கடலின் மிக பெரிதால் எந்த நலவென்றால் யானுடைய அன்பு
என்று கோவிந்தாபிஷேகம் பண்ண பெற்று அத்தாலே பெருமை பெற்றிருப்பதை அறியாத பிள்ளைகள் என்றோ நாங்கள். கோவிந்த பட்டாபிஷேகம் ஆனவுடனே நீ வேறு இடத்திலே எங்களுக்கு சரணாகதி என்ன? உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் எங்களுடைய அறியாமையாலே உன்னுடைய சிறு பேரான நாராயண நாமத்தை நாராயணனே நமக்கே பரிதருவான் என்று ஆரம்பத்திலே சொன்னதை பொறுத்தருள வேண்டும் என்றார்கள். சிறுபேர் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணின பின்பு நாராயண நாமத்தை சொல்லுவது குற்றமாகிறது. பரமபதத்திலே இருக்கும்போது நாராயண நாமம் பெரும் பேராயிருக்கலாம். அவ்விருப்பில் பொருந்தாமல் கோவிந்த நாமத்தை சம்பாதிக்க வேண்டி இங்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு அதை சம்பாதித்த பிறகு பழம்பேரான அதை சொன்னால் அவன் திருவுள்ளம் சிறுவதை சகஜம்தானே. ஐயா, அதற்கு சிறுபேர் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த என்று அவன் நீர்மையாலே இவனுக்கு பெருமை தருவது என்பதை அறியாதவனாலே பரத்துவத்தை மகிமையாக நினைத்தான். இவர்கள் நீர்மையின் பெருமையை அறிந்தவர்களாலே பரதத்துவ பிரகாசமான நாராயண நாமத்தை சிறுபேர் என்கிறார்கள். அழைத்தனவும் நாராயணனே நமக்கே பரிதருவான், நாற்றத்துழாய்முடி நாராயணன், நாராயணன் மூர்த்தி என்று பலகாலம் சொன்னதை நினைத்துக்கிறார்கள். நாராயண நாமத்துடன் இல்லாமல் பார்க்கடலில் பையத்துகின்ற பரமன், ஊழி முதல்வன், பாழியந்தோருடைய பற்பனாவன், தேவாதி தேவன் என்று பரத்துவத்தை சொன்னதையும் நினைக்கிறார்கள். உந்தன்னே சிறுபேர் அழைத்தனவும் என்கையாலே தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பேய்ப்பெண்ணே, ஊமையோ செவிடோ என்று சொல்லிக் கொண்டதுக்கும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறார்கள். இவை முக்கரணங்களாலும் செய்யப்படும் மூகை அபசாரங்களுக்கும் உபலட்சணம். எல்லா பாவங்களையும் மீதி இல்லாமல் சமித்தருள்வாயாக. என்னாலே உங்கள் பேற்றை பெரும்படியான சம்பந்தம் இருந்தாலும் பலன் உன்னதையால நீ இதை பொறுத்தள்ள வேணும் என்று சொல்கிறார்கள். அவன் கேட்டு, இதை உடையவன் என்றோ நீ? சர்வசக்தனே, நீ தர மறுத்தால் எங்களுடைய எந்த முயற்சி தான் உன்னை மாற்ற முடியும்? நீ தர இசைந்தால் எவரால் விளக்க முடியும் என்றார்கள். சீறி அருளாதே, தன் கைகால்கள் குற்றம் செய்தனவென்று அதை மேல் கோபிக்கலாமா? இறைவா என்று மறுபடியும் சிறுபேரை சொல்லலாமோ எனில், இங்கு சொல்லுவது வானோர் இறையை நினைத்தன்று ஆய்க்குலமாய் வந்து தோன்றிற்று நம் இறையை நினைத்தே சொல்கிறார்கள். ஆகையால் இது சிறுபேர் ஆகாது. இறைவா நீ தாராய், நீ உன்னுடைய சேஷத்துவத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேணுமாயில் எங்களுக்கும் பறை தருவாயாக. இவர்கள் கேட்பவற்றை ஆராய்ந்து கொடு என்று நப்பினை பிராட்டியை காட்டினான். நீ தாராய், அவள் செய்யும் புருஷகாரத்துவத்தை அவள் செய்து விட்டாள். நீ செய்ய வேண்டிய பலபரத்துவமாகிற காரியத்தை நீயே செய்ய வேண்டும். நீ தாராய், நீ தந்தாலுடைய வேறு கதி இல்லை. சைதன்ய காரியமான ருசியும் ஸ்வீகாரமும் எங்களுக்கு சொரூபத்திலே புகும். கறவைகள் பின் சென்று எங்களை பார்த்தாலும் நீயே காரியம் செய்ய வேணும், உன்னை பார்த்தாலும் நீயே காரியம் செய்ய வேணும், நமக்குள்ள சம்பந்தத்தை பார்த்தாலும் நீயே செய்ய வேணும். நாராயணனே நமக்கே பரிதருவான் என்ற விடத்திலே சங்கரமாக சொன்ன பிராபிய பிராபகங்களில் பிராபக விவரணமாயிருப்பது இப்பாட்டு. அடையக்கூடிய இலக்கு பிராபிய விவரணமாயிருப்பது அடுத்த பாட்டு. பிராபக விவரணமான இப்பாட்டில் பகவானை ஆசிரிப்பதை சௌரியத்தை செய்து தரும். 4 குணங்களையும் அனுசந்திக்கும் கோவிந்தா என்கையாலே சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம் என்னும் குணங்கள் அனுசந்திக்கப்படுகிறது. இறைவா என்கையாலே சுவாமித்துவம் அனுசந்திக்கப்படுகிறது. நிகழ்கள் புழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே என்று நம்மாழ்வாரும் ஆசிரியன ஸ்தானத்திலே இந்த 4ஐயும் அனுசந்தித்தார். நமக்கே பறை தருவான். ஆய்குலத்து என்கிற தங்களுடைய அகிஞ்சன்யத்தையும் இயலாத தன்மையும் அரண்யகதித்தையும் வேறு போக்கிடம் இல்லாமையும் சொன்னார்கள். உந்தன்னை கோவிந்தா என்ற அவனுடைய சரண்யத்தை அனுசந்தித்தார்கள். உந்தனோடு ஒழியாது என்று சம்பந்தம் சொன்னார்கள். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரடைத்தரும் சிறியருளாத என்று அபராத சாவனம் செய்தார்கள். இறைவாணி தாராய் பறை என்று பிராபிய பிரார்த்தனம் செய்கிறார்கள்.
சரணாகதர்களுக்கு இருக்க வேண்டிய சம்பாவிதன சுபாவங்கள் இவை என்பதை இந்த 28வது பாசுரத்திலே ஆண்டாள் வெளியிடுகிறாள். அடுத்த பாசுரமான சிற்றஞ்சிறுகாலி என்கிற பாசுரம் 4000 திவ்ய பிரபந்தங்களும் கற்க முடியாவிட்டாலும், நம்மளுடைய திருவாழ்மொழி ஒரு 1000 கற்க முடியாவிட்டாலும், திருப்பாவி 30 பாட்டு சொல்ல வேண்டுமா, அது சொல்ல முடியாவிட்டாலும் சிற்றஞ்சிறுகாலிங்கிற ஒரு பாசுரத்தை அனுபவிக்க வேண்டுமாம். அது சொல்ல முடியாவிட்டாலும் இற்றைக்கும் ஏழு விரைவைக்கு உந்தனோடு உற்றமே யாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்கிற வரிகளை நினைத்து கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்வார்கள். ஆண்டாள் திருவடியிலே சரணம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ நம்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தரும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய், விருந்தாரணி நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்த சூதாய மங்களம். ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆண்டாள் திருவடியிலே சரணம். அடியேன் தாசன் சீனிவாசராகவ ராமானுஜதாசன்.